வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா முருங்கைப்பூ சாதம். முருங்கைப்பூ சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் இவ்வளோ முருங்கைப்பூ கிடச்சிது. இதை சாதம் செய்யலான்னு எடுத்துருக்கேன். இப்போது நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது சாதம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும், கசப்பே இருக்காது. எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் கடாய் வச்சிடலாம். கடாய் சூடு ஏறட்டுங்க. சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா பொரியட்டும். இப்போ உங்களுக்கு மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கட்டும். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வைக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குக்கரில் சாதம் வச்சுட்டேன். சாதமும் ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் கடலக்கொட்டை தூள் கூட போட்டுக்கலாம். நான் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூனில். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம்ப்பா. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம்ப்பா. இதுலேயே முட்டை போட்டு கூட செய்யலாம். ஆனால் நாங்கள் முட்டை சேர்க்கலை. ஆனால் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கீரை பூவிலே தண்ணி நிறைய இருக்கும். அந்த தண்ணியிலையே வணக்கி விட்டாச்சு. நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும்ப்பா. இப்போ வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இங்கே கிளறி விட்டுட்டு அப்புறம் சாதம் நான் 4 பேருக்கு ஆகிற அளவுக்கு எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ சாதம் இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கப்பா, சாதம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைப்பூ சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கசப்பே இருக்காது, சுவையாக இருக்கும்.